நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்க வீட்டு சமையல். இல்லத்தரசிகள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டேலண்ட் என்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்தது சமையல்.com. வெளியூர்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் நம்ம ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமா இல்லைனா மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அதை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஃப் சாய்ஸ். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் வந்து பயங்கரமாக சமைப்பார். அதெல்லாம் நம்ம வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறது தான் நம்ம செஃப் சாய்ஸ். அடுத்தது பாட்டி வைத்தியம். நம்ம முன்னோர்கள் சொன்ன சில டிப்ஸை வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணல, பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டி வைத்தியம். ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம செக்மெண்ட்டில் தானே. நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு? ரஹ்மஷாஜி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிவி குக்கரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, எவ்வளவு எபிசோட் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும்? ഞാൻ റെസിപ്പി ഇതെല്ലാം കൂടി ഒരു 1200 മലയാളം തമിഴ് എല്ലാത്തിലും பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஃபுல் ரெசிபிகள் இப்போ நான் சொந்தமாயிட்டு மசாலாகள் பண்ணி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வெளியூருக்குள்ள ரெசிபி நான் கொடுத்துறேன். இந்தியன் ரெசிபி கொடுக்கிறேன். மற்ற புக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு புக்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க. இப்போ நீங்க சமீபத்தில் பார்த்திருக்கீங்க தினத்தந்தி பேப்பர்ல இப்போ ஒரு மாசம் முன்னே 40 பிரியாணியும் 45 ஐட்டம் சிக்கன் வெரைட்டி பண்ணி ஒரு வருஷம் முன்னாடி பிரியாணி பட்டம் கிடைச்சது. ஓகே, பிரியாணி பட்டம் உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு கிடைச்சது. ஓகே, நமக்கு தான் பிரியாணி ராணின்னு பேர்ல வந்தாச்சு பேப்பர்ல. பிரியாணி ஃபேமஸ்னு வந்தாச்சு. நீங்க பிரியாணி ராணின்னு பட்டம் தாங்க தந்தது. அவ்வளவுதான், வேற என்ன பட்டம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நாங்க எனக்கு ஆக்சுவலி நாங்க பிசினஸ்ல இல்ல, பிசினஸ்னாலும் நான் இந்த சமையலுக்கு தான், எனக்கு சமையல் தான் லைஃப். உங்களுக்கு சமையல் தான் லைஃப். புதுஆயிட்டு சமையல் பண்ணணும். வெரைட்டி கலர்ஃபுல்லாத மசாலா பண்ணணும். கலர்ஃபுல்லா மசாலா பண்ணணும். கலர்ஃபுல்லாத ஓகே ஓகே. கெமிக்கல் ஒன்றும் சேர்த்தாத மக்களுக்கு உடம்புக்கு எவ்வளவு நல்லது பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நல்லது பண்ணி கொடுக்கணும். சரி, ஓகே. நீங்க தமிழ்ல எல்லாம் எழுதுவீங்களா? இது வந்து கொத்தமல்லி இவ்வளவு, தக்காளி இவ்வளவுன்னு தமிழ்ல எழுதுவீங்களா? நான் இங்கிலீஷ்ல எழுதும். அது இங்கிலீஷ்ல எழுது. என்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஓகே. நான்வெஜ் வெஜ் எதுல வந்து நீங்க பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்? நான் நான்ல தான் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, மொத்தம் நான்வெஜ் மட்டுமே எவ்வளவு கலைகள் தெரியும் உங்களுக்கு? அதுல எவ்வளவு டிஷஸ் தெரியும்? நான் இதுவரை கணக்கு பார்க்கல சார். எவ்வளவு வேணையும் பண்ணலாம். எவ்வளவு நீங்க எது ஒரு சின்ன ஒரு ஐட்டம் தந்தா அதுல எத்தனை வெரைட்டி வேணும் நான் பண்ணி தரேன். சரி, அப்ப பிரியாணில 40 பண்ணீங்களா? என்னென்ன இருக்குது? 40 சிக்கன், மட்டன், பிரான்ஸ், நெண்டு, ஃபிஷ் வெரைட்டிஸ், அப்புறம் மஷ்ரூம், நிறைய. சோ ஒரு இன்கிரிடியன்ட், அதாவது ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணீங்கன்னா அது அந்த பிரியாணி இல்ல தக்காளி பிரியாணி. அதுக்கெல்லாம் தனி മസാല ഞാൻ ചൊല്ലിയിരിക്കല്ലേ. ഓരോന്നിനും ഓരോ മസാല, അതിന് ഓരോ വേഗിനും ഓരോ ടൈമിന് പോടണം മസാല. നമ്മുടെ ഇഷ്ടത്തിന് ഒരു പേര് പോട്ടിട്ട് അതേ മസാല ബിരിയാണി മസാലയെ പോട്ടാൽ അതൊരു വെറൈറ്റി ആവില്ല, എല്ലാത്തിനും ഒരേ ടേസ്റ്റ് ആവും. അപ്പൊ പ്രോൺസിനാണെങ്കിൽ പ്രോൺസിനായിട്ട് തനി മസാല അരക്കണം. അത് നല്ല ഫ്രഷ് അരച്ചിട്ട് അതിന് ഒരു വേഗിരിക്കുക. അത് പ്രോൺസ് ഓവറായി വെന്തിരുന്നാൽ അതൊരു അതായത് ഒരു കല്ല് മാതിരി ഇരിക്കും. அப்ப அதுன்னு எப்ப சேரணும் இந்த மசாலா அந்த டைம்னு சேர்த்தணும். அதே மாதிரி சிக்கன் எப்படி நல்ல வேகணுமா பாதியில வேகணுமா இந்த மாதிரி எல்லாம் இருக்க அந்த டைம்ல தான் இந்த மசாலாகளை சேர்க்கணும். அது சேர்க்கும்போது ஒரு மசாலைக்கும் ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமா ஆட் பண்ணுவாங்க. சிக்கன் பிரியாணியில் பண்ணும்போது அவ்வளோலாம் இது பண்ண மாட்டாங்க. பட் சிக்கன் பிரியாணியில் வந்து நம்ம ஆப்ஷனலா முந்திரி இதெல்லாம் வந்து பாதாம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்டா போடலான்னு. ஆனா அது மட்டனுக்கு போட முடியாது, முந்திரிலாம் அரைச்சி. ஏன் அந்த மாதிரி? ஏன் இதுல மட்டன் வரும்போது அது நமக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கு. அப்ப അതിന് ഇപ്പോ ഒരു മട്ടൻ 1 കിലോ ബിരിയാണി മട്ടൻ பண்ணும்போ അതിൽ 200 ഗ്രാം, അതായത് ചിക്കൻ 250 ഇഞ്ചി ചേർക്കുകയാണെങ്കിൽ 200 பூண்டு ചേർക്കണം. ஓகே, 200 கிராம் வந்து பூண்டுனா 200 கிராம் வந்து ஜிஞ்சர். അതിൽ 10 ഗ്രാം ഇടിച്ചിട്ട്, അതായത് അരച്ചിട്ട് ഇത് ഇടിച്ചിട്ട് தனி வேறையும் சேர்க்கணும். மட்டன்ல அரைச்சும் ஆட் பண்ணனும், இடிச்சும் ஆட் பண்ணுமா? அதுல இப்ப நீங்க சொல்லி இப்ப மட்டன் சொல்ற மட்டன்ல வரப்ப நாங்க முகல் பிரியாணி பண்ணும், ஹைதராபாத் அதுல ஓரோ வெரைட்டில சேர்க்கணும், விதத்துல சேர்க்கணும். அடேங்கப்பா, பிரியாணி பத்தி பேசினாலே ஒரு எபிசோட் ஆடும் போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவங்க என்ன சமைக்க போறாங்க அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ஸ்பைசி ஆയിട്ടുള്ള ഒരു ചിക്കൻ ഗ്രേവി.
ஸ்பைசியா இருக்கிற ஒரு சிக்கன் கிரேவி. இது வந்து ரைஸுக்கா இல்லைன்னா டிஃபனுக்கா? இது ரைஸுக்கும் சாப்பிடலாம், சப்பாத்தி பரோட்டா ஞான் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸும் சாப்பிடலாம். மொத்தத்துல சாப்பிடலாம், இதை வச்சு சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பைசி சிக்கன் செய்யறதுக்கு இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. சிக்கன், தக்காளி, மிளகாத்தூள், வெங்காயம், ஸ்பெஷல் மசாலா, எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லி, உப்பு, கருவேப்பிலை, பட்டா, புதினா, கொத்தமல்லி, மேத்தி, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய். ஸோ தேவையான பொருள்லாம் ஒன்றுனா சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, பயங்கரமான ஏதோ சொன்னாங்களே ஸ்பெஷல் எஃபெக்ட் மாதிரி, என்னது இது ஸ்பெஷல்? இது ஸ்பெஷல் மசாலா. இதுல பச்சை கொத்தமல்லி, வத்தல் மிளகு பச்சை, குருமிளகு பச்சை, இது 3 அரைச்ச மசாலா தான் அது. ஓகே, மறுபடியும் சொல்லுங்க. பச்சை கொத்தமல்லி, பச்சை தனியா, தனியா கொத்தமல்லி, அது வத்தல் மிளகு வறுக்காம அந்த மாதிரி, முழு குருமிளகு பெப்பர், குண்டு மிளகா, சாரி அதாவது பிளாக் பெப்பர், அது 3த்தையும் பச்சையா அப்படியே போட்டு மிக்ஸில அரைச்சு தண்ணி நல்லா அரைக்க வேண்டாம், கிரஷ் ஆயிட்டு அரைச்சா போதும். கொரகொரன்னு அரைச்சு வச்சுக்கணும். அரைச்சு வச்சதுதான் இது. சோ இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் கிரேவிக்கு இந்த மாதிரி மசாலா நீங்க தயார் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா. ஓ, அப்போ ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு மசாலா, அது அடிஷனலா இன்கிரிடியன்ட் என்னன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஒரே மசாலா வச்சு எல்லாத்தையும் சமைச்சிடலாம். அது ஓரோന്നിல சில இதுக்கு ஓரோന്നിல செட் ஆகாது. ஓகே, அதுலயும் செட் ஆகாது. இது நம்மளே அதே நான் எப்பவுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு, இப்ப நமக்கு சாப்பிடுங்க ஃப்ரெஷ் ஆயி அரைச்சு. ஆமா ஆமா, அரைச்சு. சரி, நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்களா? யாருங்க டாக்டர் படிச்சிருக்கீங்களா? நானு MA ஹிஸ்டரி தான் படிச்சது, BL எடுத்திருக்கேன். പിന്നെ அப்ப சமையல் ப்ரோக்ராமிന് അതിന് ഞാൻ ബേസിക് പഠിച്ചിരുന്നു. ബേസിക് പഠിച്ചിട്ട് പിന്നെ ഒന്നൊന്നായിട്ട് കത്തിട്ട് ഞാനേ സ്വന്തമായിട്ട് கண்டுபிடிச்சு ஓரோன்னு நானே கண்டுபிடிச்சு பண்றேன். சரி, இப்போ நாங்க ஒரு புக் ஸ்டோருக்கு போயிட்டு நீங்க சமைச்சதை வாங்கணும்னா என்னன்னு சொல்லணும்? அந்த புக் பேரு 40 டைப்ஸ் ஆஃப் பிரியாணின்னு கேட்கணுமா? மாஸ்டர் செஃப் ரஹ்மத் ஷாஜின்னு தான் இருந்தது. ഞാൻ ഹോട്ടൽ ഷെഫുകൾക്കും ക്ലാസ് എടുത്തു കൊടുത്തിട്ടിരിக்கிறேன். ஹோட்டல் ஷெஃப்ங்களுக்கு எல்லாம் வெரி குட். இங்கேயும் கோயம்புத்தூர், ബാംഗ്ലൂര്, ചെന്നൈയിൽ ഏകദേശമുള്ള പ്രബലമായ ഹോട്ടലുകൾക്കെല്ലാം ക്ലാസ് എടുത്തു കൊടുത്തിരിக்கிறேன். എല്ലാവർക്കും தெரியும். என்னோட மசாலா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும், மேடம் இன்ன பொருள் நான் பண்றேன், என்னெல்லாம் வேணும்னோ அவரே கேட்கும் செஃப்கள். அப்ப நான் அவங்களுக்கு முடியலாட்டி நானே போய் நீங்களே போய் அங்க ஹோட்டல்ல போய் சமைச்சு நைஸா வந்துருவீங்க. அவருக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுத்திருக்கேன், அது கரெக்ட் இல்லாட்டி ஒண்ணும் கூட பண்ணி செகண்ட் டைம் அவங்க செஞ்சு காட்டுங்க. சரி, இப்போ எங்களை மாதிரி பேச்சுலர்ஸ் பசங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறதுனே தெரியாது. ரொம்ப கஷ்டமா இவ்வளவு மசாலாலாம் சொன்னா நாங்க வந்து யோசிப்போம், இதெல்லாம் வச்சு சமைக்க முடியும். எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கு சின்னதா ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, இதை வச்சு சாப்பிடுங்க, இதை வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, ஆக்சுவலி நான் கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன். இந்த மாதிரி அதை என்னோட ஸ்டூடெண்ட் இப்போ நீங்க கேட்ட மாதிரி காட்ட மாதிரி கேட்டிருந்தா, இப்போ எனக்கு இப்போ சிக்கன் சாப்பிடணும் மேடம், இன்னைக்கு சின்னதாட்ட ஒரு ஃப்ரை சாப்பிடணும்னு நினைக்கும். அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வினிகர் என்னச்சா அதில் ஒரு ஸ்மெல் இருக்கு, அந்த நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டுட்டு, மஞ்சத்தூள் எப்பவுமே எல்லாத்திலும் போடணும். என்னச்சா இல்ல அந்த எல்லா நான்வெஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுறணும். அப்ப அதுல கொஞ்சம் மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா அதெல்லாம் அரைச்சு போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஊத்தி வச்சுட்டு, லெமன் ஊத்தி கொஞ்சம் தயிர் ஊத்தி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு அரை மணிக்கூர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அரை மணி நேரம் ஊற வைக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அங்க அப்படி தனியா வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆயில்ல வந்துட்டு ஒண்ணா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சின்னதாയിട്ട് ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இதே தக்காளி வெங்காயம் அரைச்சி பட்டை கிராம்பு ஒன்றும் அரைக்க வேண்டாம், எல்லாம் பொட்டிச்சு அந்த நெய்யில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் அதில் போட்டு நல்லா இது, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து தக்காளி போட்டு அந்த பிரியாணி மசாலையும் போட்டு வச்சுட்டு இந்த சாப்பாடு இந்த கறி அப்படியே உள்ள போட்டு ரைஸ் தனியா வேக வச்சுட்டு இந்த மசாலி போட்டுக்காரு மாதிரி உள்ளவங்களுக்கு. ஆமா, பிரியாணி நம்மள மாதிரி பசங்களுக்கு தான் அவங்க ஐடியா சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இவங்க பேர்லேயே அந்த புக்கை தயவு செய்து வாங்குங்க. வாங்கி பார்த்து இப்படிலாம் சமைக்கலாமா அப்படின்றத வீட்டில் கஷ்டப்பட்டு சமைக்கிற எல்லா லேடிஸுக்கும் ஈஸியாக சமைக்கிறதுக்கான ஒரு வழியாக ஒரு புக் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயை ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எந்த எண்ணெய் வேணுங்களும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் குவாலிட்டியாக எண்ணெய் வேணும்.
அவ்வளவுதான். நம்ம சாப்பிடும்போது எப்பவுமே குவாலிட்டியாயே எண்ணெய். இந்த ஆலிவ் ஆயில் எல்லாம் ஊத்துறாங்கல்ல அதெல்லாம் டீப் ஃப்ரைக்கு ஊற்றக்கூடாது, ஷாலோ ஃப்ரைக்கு ஊற்றக்கூடாது. அது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் உடம்புக்கு. அது சாதாரண நமக்கு ஃப்ரை சாதாரண கூட ஊத்திட்டு அப்படியே சாப்பிடலாம் உடம்புக்கு. அதாவது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு 2 ஸ்பூன் ஊத்திட்டு அப்படியே சாப்பிடலாம். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் கட் பண்ணிருக்கீங்க, அதை அப்படியே போட்டீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சிக்கனுக்கு வெங்காயத்தின் ஃப்ளேவர் வேணும். ஓகே, அப்ப அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அது இந்த மாதிரி வாட்டி எடுத்தா போதும். நல்ல ஒரு கோல்டன் கலர்னும் தேவையில்லை. ஓகே, பொதுவாக எல்லாரும் வெங்காயம் வறுக்கணும் அப்படின்னாலே கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க என்னடானா கோல்டன் கலரே வரவானா, சும்மா வறுத்தெடுத்தா போதும் அப்படின்றீங்க. இது வாடிய போதும். இப்போ இந்த டைமில் அதாவது எப்பவுமே பட்டை கிராம் ஏலக்காய் ஸ்டார்டிங் போடுவோம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தின் ஃப்ளேவர் நமக்கு வேணும்னு, இந்த சிக்கனுக்கு வெங்காயத்தின் ஃப்ளேவர் தேவை இருக்கு. அப்ப நான் இப்போ ஃபர்ஸ்ட் வெங்காயத்தின் ஃப்ளேவர் போட்டு இப்போ வாடி இருக்கேன். இந்த டைமில் பட்டை சோம்பு போட்டு திருப்பி வாட்டணும். அது கொஞ்சம் மொரியட்டும். இப்போ மொரிஞ்சு അതിന്റെ ഫ്ലേവർ അത് വാസന വെളിയിൽ വന്നല്ലേ, ഈ വാസന ഇപ്പൊ വെങ്കായത്തിന്റെയും ഇതിന്റെ വാസന വെളിയിൽ വന്നേ அந்த டைம்ல 2 கிராம் ஒரு ஏலக்காய். எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் பட்டை லவங்கம் சீரகம் இதை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றினோடனே ஆனியன் தான் ஆட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியனோட ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மற்ற அந்த சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு, சீரகமும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிட்டீங்க. தக்காளி நிறைய வதக்க வேண்டாம் அதில். இந்த டைமில் கருவேப்பிலை. ஓகே, தக்காளி ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலையே போட்டுருணும். பொதுவாக எதை சமைக்கிறதா இருந்தாலும் எல்லாமே டீப்பாக தானே பண்ணுவாங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும்னுவாங்க, தக்காளி போட்டால் வதங்கணும்னுவாங்க. അതെ இந்த ഒരു ഞാൻ சொல்லிല്ല இந்த ഒരു ஸ்பெஷல் ആയിട്ട് பண்றேன்னு. அப்ப അതിനനുസരിച്ചിട്ട് இது என்னது சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வினிகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கனை அப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டோம். சிக்கனும் கூட நிறைய வேக வேண்டாம். இந்த மாதிரி வாடி இருந்தா இந்த டைம்ல நமக்கு மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் இந்த ஆல்ரெடி தான் மஞ்சள் தூள் போடுறோம் சிக்கன்ல போட்டுருக்கு. அது கழுகி അതിന്റെ விஷாംசങ്ങൾ எல்லாம் அந்த blood clotting எல்லாம் കളയறது அது போட்டிருக்கிறது. இப்போ நம்ம கிரேவிக்காயிட்டு தான் போட்டிருக்கிறது. ஓகே ஓகே, சிக்கன் கழுவும் போது நம்ம போட்ட மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க வந்து அது இதெல்லாம் வந்து போகணும், கிருமிகள்லாம் போகணுன்றதுக்காக தான் அதை போட்டாங்க. இப்போ போட்ட மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கிரேவி பண்ண போறாங்களே அந்த கிரேவிக்கான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து இது இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு இதே மாதிரி அரைக்கணும், நல்ல மஷி மாதிரி அரைக்கணும். ஒரு ஸ்பூன் சோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்து தனியா ஆமா தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன். இது காஷ்மீர் சில்லி. எல்லா சில்லி பவுடர்லையும் பண்ணலாம். ഞാൻ கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்கு தான் இது. പിന്നെ காரம் கம்மியா இருக்கும். ஓகே, இதும் ஒரு 1/4 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் காஷ்மீர் சில்லி, ஏன்னா அதுல வந்து கலர் வந்து இருக்கும், காரம் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால அந்த சில்லி ஆட் பண்றாங்க. கேரளா ஸ்டைல் இல்ல? நீங்க எந்த ஊர் கேரளால? பாலக்காடு. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒவ்வொருத்தங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? கண்ணூர். இது எங்களோட ஒரு சமாஜம் இங்க பக்கத்து இருக்கு. ஓகே, அப்ப அந்த சமாஜத்துல எல்லாரும் வரும்போது மீட் பண்ணி ஒரு ஊர்க்காரங்க அல்ல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் தான், அவங்களே எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் தான். அப்ப அவங்கள அது நிறைய ப்ரோக்ராம்ல அங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க இந்த மலை சமாஜங்கள நிறைய இந்த மாதிரி குக்கரி ஷோ நான் பண்ணேன் இல்லையா, அங்க எல்லாம் கூட்டிட்டு போகும். ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தும், அங்க எல்லாம் கூட்டிட்டு போகும் நிறைய பேருன்னு. சரி, நீங்க வந்து டிவி ஷோ எல்லாம் பண்ணிருக்கீங்களா? டிவி ஷோ எல்லாம் பண்ணிருக்கீங்களா? தமிழ் சேனல்லையா மலையாள சேனல்லையா? நான் இங்க எல்லா டிவில 7 சேனல் தமிழ் சேனல்ல 7 சேனல்ல பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஸ்பெஷல் மசாலா போட வேண்டிய டைம் ஆச்சு. ஓகே, ஸ்பெஷல் மசாலா போட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த ஸ்பெஷல் மசாலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் மிளகு, அப்புறம் வத்தல் மிளகா. ஸோ அந்த 3 மசாலையும் அரைச்சி அது பேஸ்ட் மாதிரி அதில் போட்டிருக்காங்க. அதுதான் இவங்க சொன்ன
ஸ்பெஷல் மசாலா. ஓகேவா? அடுத்து நமக்கு தேவையான உப்பு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் செய்கிற இந்த 1/4 கிலோ கறிக்கு வந்து இவ்வளோதான். இதில் வேணும் கூட ஒரு பிரியாணி பண்ணலாம். எப்படி? இப்போ நம்ம பிரியாணி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு அதை தண்ணி வேக வச்சு அந்த இதில் இது அப்படியே அந்த சாதம் அந்த சாதத்தை வேக வச்சு மேலே அப்படியே போட்டு மேலே ஒரு தம் பண்ணிடணும். தம் பண்ணி இந்த அதில் நெய், பட்டை கிராம்பு, இந்த வெங்காயம் இல்லையா அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மேலே தூக்கி அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு சாதாரண பிரியாணி ஆச்சு. சாதாரண பிரியாணி அடேங்கப்பா. இல்லைன்னா இன்னொன்று வேணா பண்ணலாம். என்ன தெரியுமா? இது நல்லா மசாலா ரெடி பண்ணிட்டோமா, இந்த சைடில் ஒயிட் ரைஸ் மட்டும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு எடுத்து உள்ள நல்லா ரைஸை போட்டு பெரட்டி எடுத்து அதுவே ஒரு பிரியாணி மாதிரி தான். பெரட்டல் பிரியாணி அது பேர். ஆமாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக ஈவனாக சிக்கன் குக் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றணும். மசாலையும் சிக்கனும் குக்கருக்கு ஓகே தண்ணி வேணும். ஒரு 10 to 15 நிமிஷம் வரை வேக வைக்கணும். ஓகே, 10 to 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது ரெடி ஆகுமா? ஆமா. இவ்வளவு நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சிருக்கிறது. இனி ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இவங்க குக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. சிக்கன் ஸ்பைஸியாக இவங்க சொன்ன இந்த மெத்தடில் சமைச்சோன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம சமைக்கிற அதே மசாலாவை போட்டு வயிறு எரியுது, சாப்பிட முடியல, உதடு எரியுது அப்படின்னு சொல்கிறது தூக்கி போட்டு இதுக்கப்புறம் இவங்க சொன்ன இந்த சாஃப்ட் மசாலாலாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பச்சை மிளகா இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓரளவுக்கு நார்மலாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு மெத்தடில் தான் இவங்க சமைச்சிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 10 to 15 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் அப்படி ஓப்பன் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்மளோட ஸ்பைசி சிக்கன் ரெடி இல்லையா? அது அழகாக டிஸ்பிளேல வைக்கிறோம் பாருங்க. ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எடுத்து அப்படி வச்சுட்டாங்க. ஸ்பைசி சிக்கனா கண்டிப்பாக ஸ்பைசி சிக்கன் பேர் இருக்கு, பயங்கர காரமாக இருக்கும் போல அப்படின்னு மட்டும் பயப்படவே வேணாங்க. கேஷுவலாக நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு காரம் இல்லாமல் இந்த காஷ்மீரி சில்லி அதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க தான் அந்த ரெட்டிஷாக அப்படி இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி அவ்வளோ காரம்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட தாங்க இந்த கேள்வி இருக்கணும், இவ்வளோ சமைக்கிறீங்களா, அது எது பிரியாணி அப்படி இப்படிலாம் எப்படி என்ன ஐடியா, எதனால இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு? இந்த சார் நான் படிச்சுட்டு இருக்கிற டைமில் படிக்க தான் தெரியும். அப்போ எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸ்ல நிறைய அதாவது கிச்சன்லேயும் அவங்க மட்டும் தான் போனோம். அப்போ அம்மா எப்பவுமே சொல்லும் இந்த மாதிரி செய்ய. அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ரசம் பண்ணான்னு தெரியும், அது மறக்க வைக்கிறதுக்கு அம்மா எப்பவுமே செய்ய. அன்னைக்கு கேட்கும்போ அன்னைக்கு எனக்கு செய்ய வந்து நைட் ஆச்சு. அப்போ எல்லா பொருளும் மேலே தான் வைக்கும். அப்போ அங்கே அதாவது வீட்டின் மேலே மச்சுன்னு சொல்லும் ஊரில். அப்போ அங்கே போய் வைக்கும்போ தானே இது இல்லை, புளி இல்லை, கீழே புளி கிடையாது. நைட்டு போக ரொம்ப பயம். அம்மா நாளைக்கு பண்ணித்தரம்மா, ஓகேம்மான்னு சொல்லி அது சொல்லி அது 9:30 மணிக்கு தான் என் அம்மா கேட்டது. 9 மணிக்கு கேட்டேன். 11 மணிக்கு என் அம்மா இருந்தேன். என் அம்மாவுக்கு ஒன்றும் செய்து கொடுக்க முடியல. அம்மா செய்யும்போ பக்கத்து வைக்க அங்கெல்லாம் விறகடுப்பு எல்லாமே. அப்போ அங்க பக்கத்து கூட வரக்கூடாதுன்னு தான் சொல்லும். அந்த அம்மா செய்யும்போ நான் மாத்தி நின்று ஒளிஞ்சிருந்து பார்க்கும். இந்த புக்கு படிக்கிற மாதிரி பார்த்துட்டு அம்மா செய்யணும் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். நான் எத்தனையோ காட்டி எத்தனையோ பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன எல்லாரும் தெரியும் எத்தனையோ. பட் என் அம்மாவுக்கு நான் ஒன்றும் பண்ணல. அந்த மாதிரி எல்லாரும் சமைக்கணும், சமையல் படிக்கணும். குழந்தைகளிருந்து பெரியவங்க இருந்து அவங்க எல்லாரும் ஜென்ட்ஸ் எல்லாரும் படிக்கணும். படிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கு பண்ணி கொடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸு கஷ்டப்பட்டு வெயிலத்து வரும்போ அவர் வந்து சமைச்சு தரணும்னு நம்மளால தெரிஞ்சது அவனுக்கு சமைச்சு கொடுக்கணும். ஒரு கஞ்சி ஆனாலும் ஒரு சட்னி ஆயிடும் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் சொல்லி தரணுன்ற ஒரு ஆசை ஏற்பட்டு அதுதான் ஒரு வரியோடு கூடி எவ்வளவு சமைக்கல. என் லைஃப் லாஸ்ட் எனக்கு நான் இறந்து போன கூடி ஒரு நாளுக்குங்களும் ஒரு நாள் சமைச்சு கொடுக்கணும். அந்த ஒரு இதுல தான் முடியாத நாள்ல கூட நீங்க யாருக்கா ஒருத்தருக்கு சமைச்சு கொடுக்கணும், அதுதான் உங்களோட எய்ம், அதுதான் உங்க கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாலாம் கதை கேட்டு இது பண்ணியிருக்கோம். கவலைப்படாதீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஓகேங்களா, எவ்வளோ பேர் முடியாதவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அதுவே உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செய்கிற ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்த நம்ம ஷோ இப்போ பயங்கர சீரியஸாக போயிட்டு இருக்க காரணம் அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி, ஓகே, எவ்ரி திங் வில் பி ஃபைன். இன்னும் நிறைய புக்ஸ் எழுதணும்,
அப்புறம் நம்ம ஷோக்கு நிறைய வந்து சமைச்சு நீங்க கொடுக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து எங்க மக்களுக்காக ரொம்பவே பிரமாதமா ஸ்பைசி சிக்கன் கேரளா ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்துருக்கீங்க. கட்டகடன் எப்படி செய்யறதுன்னு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக எங்க கேப்டன் டிவி அண்ட் ஸ்டைல் ஒன் வழங்கும் இந்த gift voucher. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. சரியா? பை சொல்லுங்க. பாய். எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025.